Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 406 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம உசாவுப்பு அப்படியே ஓரமா உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ரொம்ப நேரமா உட்காந்தும் ஒரு மீன் கூட சிக்கல. என்ன கொடுமையான வாழ்க்கடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் தூண்டில போட்டு ஏதோ ஒன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் ரொம்ப வேகமா இழுக்குமா, அவனாலையும் இழுக்க முடியல. கண்டிப்பா இது பெரிய திமிங்கலம் தான், இன்னைக்கு தூக்கி அடிச்சு ஊருக்கே சோறு போட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி ஒரு இழுப்பான். உள்ளுக்குள்ள இருந்து பல்லு பேந்த ஒரு எலும்பு கூடு ஒண்ணு வெளியில வரும். இது யார் தெரியுதா? ப்ரூக்கு. எவனோ ஒருத்தவனை நல்லா வச்சு செஞ்சு கடலுக்குள்ள தூக்கி வீசிட்டான் போல. நம்ம ஆளோட தூண்டில வந்து மாட்டியிருக்கான். அதுவும் அவனை வெளியே எடுக்கும் போது அவன் இருந்த கண்டிஷனை பார்த்துட்டு உசோப்பு ஐயோ பேயி என்னைய காப்பாத்துங்கன்னு சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவான். ஓடும் போது அவன் சட்டையை பிடிச்சுக்கிட்டதுனால அவன் கூடவே போவான். நம்ம பையலைய காமெடிக்கு லிமிட்டே இல்ல. அதுக்கப்புறம் கூட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்ச உடனே ஏதோ பல வருஷமா பஞ்சத்துல அடிபட்ட பரதேசி மாதிரி கொடுத்த எல்லா சாப்பாட்டையும் நொறுக்குன்னு நொறுக்கி தள்ளுவான். அட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா பரவாயில்ல, மீனோட முள்ளெல்லாம் எடுத்து வாயில போட்டு கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். கொலப்பசி எல்லாம் பேந்த முழிப்பாங்க. என்ன இந்த தீனி திங்கிறான்னு. என்ன சஞ்சி தான் பச்சையா திட்டுவான். இத்தனை பேர் சுத்தி உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டீசென்ட்டா தின்னாதான் என்னவா நான்சென்ஸ் பாய்மா. இதுல காமெடி என்னன்னா சாப்பரும் லூஃபி அவனை வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. திரும்புவானுங்க வாய்க்குள்ள ஃபுல்லா இருக்கும். இதுல வேற இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கேட்பானுங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்க ஏன்டா சாப்பிடுறீங்கன்னு நமி வண்டையா திட்டுவான். அந்த மாவு புள்ள பில்ல கொண்டு போய் உசோப்ட கொடுத்தவன அவன் ஷாக் ஆயிருவான். இப்படி நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டின அந்த ப்ரூக்கு கண்டமேனிக்கு அப்படிகா இப்படிகான்னு வாய திறந்து ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பானா. தஞ்சிக்கு காண்டாயிரும். ஏன்டா இப்படி கேப் விடாம சாப்பிட்டு குப்பை வண்டி மாதிரி ஏப்பம் ஊரியே யார் ராணின்னு கேட்ட உடனே அவன் பயங்கரமா போசெல்லாம் கொடுத்து அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். என்னைய பத்தி லேட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் செத்து போனவன். என்னோட பேரு ப்ரூக். நான் பிறந்தது வளர்ந்தது. ஆமா பிறந்தல. எங்க பிறந்தேன்? சாரிப்பா மறந்துட்டேன்பா. மொத்தத்துல அவனுக்கு மெமரி லாஸு. இப்போதைக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்குது அவனோட பேரு மட்டும்தான். சாப்பா என்ன சொல்லுவான், ஏதாச்சும் ஒரு ஷாக்கான விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி மெமரி லாஸ் ஏற்படுறதெல்லாம் நார்மலான விஷயம் தானாமா. இப்படி சொல்லும் போது அவன் தலையை இப்படிகா அப்படிகா நாட்டுவான். உள்ளுக்குள்ள கடமுட்டன்னு ஏதோ ஒரு சத்தம். என்னடா மண்டைக்குள்ள இருந்து சத்தம் வருது, உள்ள என்ன மேன் இருக்குதுன்னு கேப்பான். நம்பி இருந்துகிட்டு ஒரு வேளாண் மண்டையில இருக்க நட்டு லூஸ் ஆயிருக்கும் கரெக்டானு கேப்பா. அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிடுவான். சாப்பரும் லூஃபி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு பீதி ஆயிருவாங்க. அப்படி மண்டைக்குள்ள கைய விட்டு ஒரு புல்லாங்குழல் ஒண்ணு எடுப்பான். என்னடா பீரோவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பதறுவானுங்க. மொத்தத்துல ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு, இவன் ஒரு ஃபன்னி காயின்னு. சரி இவனை இப்படியே வெளியே கூட்டு போனா எல்லாம் பிச்சைக்காரமானுங்க. அது மட்டும் இல்லாம அவன் பாடியை பார்த்தா அம்புட்டு பேர் பீதி ஆயிருவானுங்கன்னு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டு கூட்டு போவாங்க. அப்படி அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த பொடுசுங்க எல்லாம் நம்ம ப்ரூக்க ஃபாலோ பண்ணுமா. அவன் மண்டைய திறந்து காமிச்சு அவங்க கிட்ட விளையாட்டு பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன 3 பேரும் போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியா மீன் பிடிப்பானுங்க. என்ன பல மணி நேரம் உட்காந்து ஒரு மீனும் சிக்கன மாதிரி இல்ல. அப்புறம் ப்ரூக் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தனியா உட்காந்து மியூசிக் எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஒரு நாள் நைட்டு அந்த த்ரில்லர் பார்க்க காட்டுறாங்க. அங்க உள்ளுக்குள்ள பயங்கரமான பிளானிங் போயிட்டு இருக்குது. என்னன்னா அந்த ரேஸுக்கு ஏகப்பட்ட டீம்ஸுங்க உள்ள வர்றாங்க. அவங்க எல்லாம் உள்ள வந்தா இவங்களுக்கு தான் தொல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு டீமா காலி பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. காலி பண்ண பேரெல்லாம் அடிச்சு விடுறாங்களாமா. அதுல போர்ட்டபிள் ஷெயின் ரேஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஃபேங் ஃப்ராக் ஷிப்பிங் ஏஜென்சி, பிக் ஹெல்மெட் கிளான், கடைசியா ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ். இவங்க எல்லாத்தையுமே கேம் விட்டு காலி பண்ணியாச்சு. இனி அடுத்து ரோலிங் எக்ஸ்பிரஸ், ஃபைன் வீல் ஈட்ரி டீம்ஸ் இவங்க மட்டும் வெளியில போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு போட்டியுமே இல்லாம இந்த த்ரில்லர் கம்பெனி வின் பண்ணிரும். என்ன ஒரு காவாலித்தனம் பாத்தீங்களா. ரேஸ்ல ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்கணும்னு ஐடியா இல்ல, ஆப்போனன்ட் ரேஸுக்கே விடாம ஜெயிக்கணும்னு பிளான். இப்ப பிரச்சனை என்னன்னா ரேஸ் நாளைக்கு. இவனுக்கு இப்ப போய் ஏதாச்சும் கோணங்களை கிண்டி விட்டானுங்கன்னா கன்ஃபார்மா இவங்க தான் ஜெயிப்பானுங்க. அதனால நைட்டோட நைட்டா வேலையை முடிச்சலான்னு இந்த பெரோனா புள்ள ஐடியா சொல்லுவா. கூட அந்த அப்சலம் பய வேற இருக்கானே. ஹாக் பேக்கு செம ஹாப்பி, இன்னைக்கு நைட்டு செம ஃபன்னா இருக்க போகுதுன்னு. அதே நேரம் அந்த பிராங்கியோட ஆளு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு ரேஸ் இல்லையா, தூக்கிட்டு வரக்கு எல்லாத்தையும் ரெடியா வைக்கணுமே. மாவா புள்ள அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வருவா. நேரா உள்ள பெரோனா என்ட்ரி ஆவா. அப்படி அங்க கட் பண்ணி எக்ஸ்பிரஸ் டெலிவரியை காட்டுறாங்க. அங்கதான் லோலாவோட வண்டி இருக்குது. அது என்னவோ அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருக்குமா. உடனே லோலா பதறி அடிச்சு அவ டீமோட போய் பாப்பா. பார்த்தா அந்த ஷைனை யாருமே தள்ளல, அது பாட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும். அப்படின்னு அந்த வேலையை பண்றது யாரு, அந்த அப்சலம் பைய. அந்நேரம் இங்க இவங்க 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. நல்லா மூக்கு முட்டை உசோப்போட காசுல சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவானுங்க. அவ உசோப்பு தான் புலம்பிக்கிட்டே வருவான், மொத்த காசையும் காலி பண்ணிட்டீங்களாடான்னு. அப்ப அந்த ஷ்ரைன் போறத பாப்பானுங்க. பின்னாடி லோலாவும் அவ ஆளுகளும் புலம்பிக்கிட்டே ஓடுவாங்க. நம்ம பைய லூஃபியும் உசோப்பும் சாதாரண ஆளுகளா, போலீஸ் மேன் ஆச்சு, என்ன பஞ்சாயத்துன்னு பாக்குறதுக்காக வேகமா வரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த லோலா ஓடும் போது லூஃபிய பத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ அப்பா வாய்ப்பே இல்ல, ஆளை விடுன்ட்டு அவன் பாட்டுக்கு விழுந்து அடிச்சு ஓடுவானா. அப்ப கூட இருக்கவனுங்க எல்லாம் இது 4450வது ரிஜெக்ஷன் லோலா பானுங்க. இங்க அப்சலம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தூக்கிட்டு போறான். அவனால சுத்தமா முடியல. எப்படியாச்சும் அதை தடுக்காம விட மாட்டேன்னு லூஃபிய அடிச்சு புடிச்சு பாஞ்சு வந்தா அவனை அந்த ஜோம்பி
ஜோம்பிஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் கட்டிடுவானுங்க. அவனு அட்டாக் பண்ணுவானுன்னு பார்த்தா கையெல்லாம் ஆட்டி ஆட்டி லூஃபியை பயமுறுத்திட்டு இருப்பானுங்க. அந்த டைம் பின்னாடி இவங்க எல்லாம் மொத்தமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஜோம்பிஸ் எல்லாம் அட்ட டைம்ல அவனை திரும்பி பார்க்குமா, அதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் பயந்தா பரவாயில்ல, இந்த ப்ரூக் அப்படியே தொண்டையிலேயே ஏத்துவான். ஓடி வந்த வேகத்துல அப்படியே சட்டனா ஸ்டாப் பண்ண உடனே கால் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகும். இதே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அப்படியே அபவுட் டர்ன் போட்டு இருக்கிற ஃபுல் மைலேஜையும் கொடுத்து பிச்சுக்கிட்டு ஓட மாட்டோம். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், கத்தியை எடுப்பான், சரக்கு 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 சரக்குன்னு வீதியிலேயே அத்தனை பேர்த்தையும் வெட்டி வீசுவான். அவன் அவ்வளவு வேகமா எல்லாத்தையும் காலி பண்றதை பார்த்துட்டு அத்தனை பேரும் அசந்துருவாங்க. அப்போ ஒரு குரூப் அப்படியே லூஃபியா ரவுண்ட் ஏட்டி நின்னுட்டு இருப்பாங்களா, இவன் உள்ள பூந்து கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள சரக்கு 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 சரக்குன்னு 4 வெட்ட போட்டுட்டு கத்தி அவன் உரைக்குள்ள வைக்கும் போதுதான் அத்தனை பேருமே சதறி அடிச்சு விழுவானுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வேகம். லூஃபி எல்லாம் பாராட்டி தள்ளுவான், சூப்பரா ப்ரூக்கு மாஸ் காட்டிட்டான்னு. ஆனா ப்ரூக்கு அவன் எப்படி இதை பண்ணான்னு அவனுக்கே தெரியல. சரி ரைட்டு, ஒரு வழியா எந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கட்டமுட்டான்னு ஒரு பயங்கரமான சவுண்டு. என்னடான்னு பார்த்தா லோலாவோட வண்டியை கம்ப்ளீட்டா கீழே போட்டு நொறுக்கிட்டானுகோ. போச்சு, எல்லாம் வீணா போச்சா. இது இருந்தாதான் இவங்களால ரேஸ்குள்ள என்டர் ஆகவே முடியும். நாளை காலையில ரேஸ். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒன்னு ரெடி பண்றதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம் தான். ரேஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்கன்னா கண்டிப்பா அவனுக்கு காவாலி பாலிலா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சஞ்சி அப்படின்னா நம்மளோட ஷைனுக்கும் ஆபத்தும்பான். என்னன்னா மாவோ பிராங்கி ஒர்க் ஷாப்புக்கு சாப்பாடு கொடுக்க போனவ இன்னுமே திரும்பி வரவே இல்லை. ஆக்சுவலா இந்நேரத்துக்கு அவ வந்திருக்கணும். அவளை செக் பண்ணதான் இவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. வழியில இப்படி ஒரு கலவரம் ஆயிடுச்சேன்னு வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது எல்லாமே பிளான் படி போயிட்டு இருக்குதுன்னு. சட்டு புட்டுன்னு அவளை காப்பாத்தி ஆகணும்னு அடிச்சு புடிச்சு வேகமா ஓனா அவங்க நினைச்ச மாதிரியே ஜோம்பி கிட்ட மாட்டி அவ கதறி கதறி அங்க அழுதுகிட்டு இருப்பா. லூஃபி வந்த வேகத்துல பசூக்கான்னு சொல்லி ஒரே அடி, அவளதான் அப்படியே திருச்சிருவானுங்க. சரி ரைட்டு, இவளுக்கு தான் பஞ்சாயத்து, நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போலான்னு போய் பார்த்தா அவங்களுக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஷ்ரைன் கம்ப்ளீட்டா நொறுங்கி போய் கிடக்கும். கூடவே பிராங்கி அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே துவச்சு போட்டிருப்பாங்க. உடனே அவனை அடிச்சு புடிச்சு போய் தூக்கி ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப திடீர்னு அந்த ப்ரூக் பையலுக்கு தலைவலிக்கும். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அவனுக்கு பழைய விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னடானா இவனை ஒரு 3 பேர் அம்ப வச்சு அடிச்சு ஒரு பலகையில லாக் பண்ணி கடலுக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. இதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் போறேன்பா. எங்கடா போறேன்னு கேட்டா நான் இனிமேட்டு இங்க இருக்க கூடாது, அது ஏன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். இவன் வந்து த்ரில்லர் கம்பெனியோட ஒரு மெம்பர் ஆமா அப்படின்னு அந்த வில்ல கூட்டத்தை சேர்ந்தவன். அத்தனை பேத்துக்குமே ஷாக் ஆகும். ஆனா உசோப்பு டேய் சும்மா காமெடி பண்ணாத, பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன், விளையாட்டு தானே பண்றான்பா. அவன் இல்ல, நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, இதுக்கு மேல நான் உங்க கூட இருந்தேன்னா அது தப்பா போயிரும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சோகமா அங்க இருந்து பொடி நடையா நடக்க ஆரம்பிச்சிருவான். இங்க நம்மளுக்கு அப்படியே ஃபீலிங்கா அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.